ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் 3 கிலோ. அதுக்கு எண்ணெய் வந்து 1/2 லிட்டரு சேர்த்துக்கிறேன் நான். பட்டை லவங்க வந்து 5 கிராம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து 1 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் வெங்காயம். தக்காளியும் கூட ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் வந்து நான் 1 கிலோ கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 7, 8 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லா வரும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனால் தான். புதினா கொத்தமல்லி வந்து நான் அரை அரை கட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதிலே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது வந்து நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணி. மிளகாத்தூள் வந்து நான் சக்தி மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவோம். அதனால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தயிர் வந்து 3 கிலோவுக்கு வந்து 200 ml தயிர் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் வந்து நான் 2.5 கிலோ வாங்கியிருக்கேன் 3 கிலோ பிரியாணிக்கு. அதையும் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து காரம், உப்பு எல்லாமே சேரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த சிக்கன்லேருந்து ஒரு ஆயில் மாதிரி வரும். வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 200 கிராம் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாமே சேர்த்து கரெக்டாக இருக்கும். தயிர் வந்து நான் 1/2 லிட்டர் பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு 200 ml போதும் தயிர். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம தயிர் நல்லா போட்டோன்னா, தயிர் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா, தயிர் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து சிக்கனில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அது ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள், அது வதக்க வதக்க. நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால அடி பிடிச்சிரும். அப்புறம் வந்து நான் அரிசி வந்து 3 கிலோ அதுக்கு வந்து 1 கப்பில் அளந்தேன். 1 கப் அரிசி, 1½ கப் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காரம், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு. கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து. நான் வந்து அரிசி கழுவி அதிலே கொஞ்சம் கலர் பவுடர் லைட்டாக போட்டு வச்சுருக்கேன். ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஊற வச்சேன் நான். ஊற வச்ச அரிசி நான் எடுத்து கிளறிடுறேன் அதிலே. உப்பு காரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி வேக வேக காரம் எல்லாம் டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கம்மியாக இருந்திங்கன்னா கம்மியாக இருக்கும் காரம் எல்லாம். சாப்பாடு நல்லா வெந்து வருது இப்போ தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொஞ்ச நேரம் தம்மில் போட்டோன்னா சரியாயிடும். ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு நாங்கள் எடுத்துட்டோம். நல்லா வந்துடுச்சு சூப்பராக பிரியாணி. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கோம். அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டோன்னா எல்லாமே இதுவாகிடும். பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.